விஸ்வநாதன் ஐயா அவர்களை பொங்கல் விழா என்ற தலைப்பில் கவிதை பாடுவதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். கவி பாடவிருக்கும் கவிஞர் அரியக்குடி மெய்யப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தலைப்பில் கவி பாடவிருக்கும் கவிஞர் வெங்கட் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் தமிழர் ஒற்றுமை என்ற தலைப்பில் கவி பாட இருக்கும் கவித்திலகம் டாக்டர் ஜி.வி. பரமசிவம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விவசாயத்தின் மேன்மை என்ற தலைப்பில் கவி பாட இருக்கும் வழக்கறிஞர் சாக்ரடீஸ் கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அழகு என்ற தலைப்பில் கவி பாட இருக்கும் கவிஞர் கனிஷ்டா ரூபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைமை விசம் இந்த மேடை அவரிடம் ஒப்படைக்கிறோம். கவியரங்கத்தை தொடங்கிடலாமா? மராத்திய மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து எப்படி கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலை மோர் கடுகாம் என்ற வகையில் பணியாற்றி காதலை பெறுகின்றான ஒரு காதலன், அதை போல வதிலை பிரதாபன் ஐயா அவர்களுடைய கண்ணின் பார்வைக்கு இங்கே இத்தனை கவிஞர்கள், இத்தனை அறிஞர்கள், இத்தனை தோழமைகள் அனைவரும் மிக அற்புதமாக கடமையாற்றி இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக பெருமைக்குரிய விழாவாக மாற்றியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். இன்றைக்கு 6 கவிஞர்கள் அறுபடை வீடுகளாய் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதைகளோடு தித்திக்கும் பொங்கலை நாம் சற்று காலதாமதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேன் வந்து பாயுது காதினிலே என்று மகாகவி பாரதி பாடுவார். இங்கே மும்பையிலும் கூட நான் இந்திதான் மிகுந்திருக்கும் என்று நினைத்து வந்தேன், மராத்தி தான் மிகுந்திருக்கும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் இங்கேயும் தமிழ் தேன் வந்து பாயுது காதினிலே என்று தமிழை ஒலித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். விழா கவியரங்க விழா இனிதே தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்திருச்சு நிற்க தேவையில்லை, இது நம்ம பாடுற தமிழ்த்தாய் வாழ்த்து தான். பாடாமல் தமிழ் அன்னதனை பாடாமல் பல நூறு பாடல்கள் வாடாமல் இசைத்தாலும் வாழ்ந்த பயன் ஏதுமில்லை. பாடாமல், அதாவது தமிழ் அன்னைதனை பாடாமல் பல நூறு பாடல்கள் வாடாமல் இசைத்தாலும் வாழ்ந்த பயன் ஏதுமில்லை. ஒரு பாட்டு பாடத்தான் உயிரிருக்கும் என்றானால், ஒரே ஒரு பாட்டு பாடத்தான் உயிரிருக்கும் என்றானால், அரிய ஒரு பாட்டினிலும் அன்னை தமிழையே நான் நினைப்பேன். என்னாலும் கன்னி தமிழுக்கு வணக்கம் சொன்னேன். முக்காலமும் நித்திலமாய் மூத்த மொழி ஆனவளே, முச்சங்க காலத்திலும் இப்போதும் எப்போதும் மூத்த மொழியாய் ஆள்பவளே, பகுத்தறிவு காலத்திலும் திருப்பரங்குன்றத்திலும் வாழ்ந்து வரும் முருகனுக்கு பார்க்குடம் ஏந்தும் காலத்திலும் மாறிபோல் வாரி வழங்கிடும் நன்மொழியே, எனக்கு தாயே தமிழே, செயற்கை நுண்ணறிவே செயல்படும் காலத்திலும் இயற்கையாய் வந்திங்கு என்னையே உயர்த்திடுவாய் வாழ்த்துகிறோம். அமுத தமிழே, அருந்தமிழே, விரும்பியுன்னை வாழ்த்துகின்றேன். விளையாட்டு பிள்ளை என வாழ்த்துகின்றேன் உமையே. மும்பை நகர் வாழ்த்து. மும்பை நகருக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிறோம். மும்பை நகரை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். நீங்கள் வாழுகின்ற, இன்றைக்கு நமக்கெல்லாம் சோறு போடுகின்ற இந்த மும்பை நகரை வாழ்த்துகிறோம். ஆலைகள் மிகுந்த அணிநகர் மும்பை, தொழிற்சாலைகள் மிகுந்த அணிநகர் மும்பை, கல்வி சாலைகள் மிகுந்த கவின்மிகு நகரும் மும்பையே. அண்ணலாம் அம்பேத்கர் அறிவு சுடருடன் உதித்திட்ட அழகிய ஊரும் மராத்திய மாநிலமே, அன்பு மும்பை புகழ் ஓங்கிடவே வாழ்த்துகிறோம். மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழன் எனும் இன உணர்வே தகைமைசால் உள்ளங்களில் உதயமான காரணத்தினால் உண்மையாக மராத்தியத்தில் தமிழ் மன்றம் அமைத்திங்கு தமிழுக்கும் தமிழருக்கும் தொண்டாற்றிடவே
புவியலாம் போற்றிடவே புகழ்மணக்க தமிழ் வளர்க்கும் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தமிழ் தொண்டுக்கு தலைவணக்கம் சொல்லுகின்றேன். அமுத தமிழ் சொல்லெடுத்து வாழ்த்துகிறேன் மன்றத்தை. வாழட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டே, புகழும் பெருகட்டும் இப்புவியில் எங்கெங்குமே. இந்த 6 கவிஞர்களுக்கும் வணக்கம் சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி. செந்தமிழ் கவியரங்கு சீர்பெற பங்கேற்றிடும் பைந்தமிழ் கவிஞர்கள், பழச்சுவை தேன் சொட்டும் அருந்தமிழ் கவிதை பாடும் அறுபடை கவிஞர்கள், நருந்தமிழ் மரவன் என் வணக்கம் ஏற்றிடுவீர். என்னதான் நாங்கள் கவிதை பாடினாலும் கூட நீங்கள் சுவைஞர்களாகிய நீங்கள் கேட்டால்தான் எங்களுக்கு மனம் மகிழும். அந்த வகையில் சுவைஞர்களுக்கான உங்களுக்கான வாழ்த்து. முப்பாலை வடித்தெடுத்த முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால், முப்பாலை வடித்தெடுத்த திருவள்ளுவர் தன் அறவழி தப்பாது வாழ்ந்து வரும் மானமிகு தமிழர்கள், மகிழ்வோடு கடந்த கால பெருமை பேசும் மனம் போதும். மகிழ்வோடு கடந்த கால பெருமை பேசும் மனம் போதும். தமிழ்த்தாய் பற்று கொண்டிடுவோம் நிகழ்காலத்தில், நிலையான வரலாற்றை படைத்திடுவோம் எதிர்காலத்தில். தமிழ் இனம் தலை நிமிர்ந்திடுவோம், நற்றமிழ் உயர்வுக்கே நாளெல்லாம் உழைத்திடுவோம். நம் எதிர்கால சந்ததியும் மராத்தியத்தில் பிறப்பெய்தி மறவராய் வாழ்வதற்கே நெற்றி வியர்வை முத்துக்கள் நிலத்தில் வழிய பாடுபடுவோம். நருந்தமிழ் உயர நாம் தமிழர் உயர்ந்திடுவோம். அரங்கில் வந்திருந்து அயராமல் கவி கேட்டு, அரங்கில் வந்திருந்து அயராமல் கவி கேட்டு அவ்வப்போது கைத்தட்டி மகிழும் அருமை சுவைஞர்கள், வண்ணத் தமிழ்காடும் வண்ணத் தமிழ் கவி பாடும் வளமான கவிஞர்களின் அமுத கவி கேட்டு மகிழ்ந்திடுங்கள் அகமே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உமையே. இந்த மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற வதிலை பிரதாபன் ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து. தமிழே இவரது உணவாகும், தமிழே இவரது உணவாகும், தமிழ் பற்றே இவரது உயிராகும். தம் கவிதையில் மனிதத்தை விதைத்தே தமிழ் சமுதாயத்தை சீராய் செப்பனிட்டிடுவார். தம் கவிதையில் மனிதத்தை விதைத்தே தமிழ் சமுதாயத்தை சீராய் செப்பனிட்டிடுவார். அதிகாலை முதலே அந்தி பொழுது வரை அழகு தமிழுக்கே அலுப்பின்றி உழைத்திடும் தங்க தமிழ் மகன் இவர். வதிலை பிரதாபன் அவர்கள் தங்க தமிழ் மகன். வதிலையில் பிறந்த சங்க தமிழே, வதிலையில் பிறந்த சங்க தமிழே, கற்கண்டு சொல்கொண்டு கவிதை படைத்திடும் கண்ணல் கவியே. அன்றளர்ந்த மலரெனவே சிரித்து எந்நாளும் இருப்பதற்கு பழகிட்ட இனிய வதிலை பிரதாபன் ஐயாவே, மரபுக்கு மணிமகுடம் சூட்டியே மாணிக்க கவிதைகளை பாடியே வாழ்ந்திடுவீர் நூற்றாண்டு. அன்புக்கோர் தெளிவு கொண்டு அகம் பெருக வாழ்க பல்லாண்டு. கவியரங்கம் தித்திக்கும் தைப்பொங்கல். நாம் சற்றக்குறைய 2 வாரத்திற்கு முன்பாக தை பொங்கலை கொண்டாடி பொங்கல் உண்டு மகிழ்ந்தோம். இன்றைக்கு அதை நினைவு கூறுவோம். தித்திக்கும் தைப்பொங்கல். எண்ணற்ற விண்மீன்கள் எல்லாமும் நீலவானிலே, எண்ணற்ற விண்மீன்கள் எல்லாமும் நீலவானிலே, எண்ணற்ற திருநாள்கள் பெருவிழாக்கள் நம் வாழ்விலே, நம் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் ஊடாடும் உரிமை திருநாள் இதுவாகும். அதுவே நம் தைப்பொங்கல் திருநாள் ஆகும். தமிழர்களின் ஆண்டு தொடக்கமே தை முதல் நாள். மான தமிழர்களாம் மறைமலை அடிகள், தமிழர்களின் ஆண்டு தொடக்கமே தை முதல் நாள். மான தமிழர்களாம் மறைமலை அடிகள் பாவாணரின் முடிவே இதுவாகும். எந்தமிழர் கோட்டத்திருப்பார் உயிர் வரை, எந்தமிழர் கோட்டத்திருப்பார் உயிர் வரை, எந்தமிழர் உள்ளத்தினிமை பொருள் மலர, எந்தமிழர் கைவேல் இரு வெங்கலம் சிவக்க, எந்தமிழர் நாவால் இளமை தமிழ் செழிக்க, வந்தருள்வாய் கண்ணால் வாழ்த்துரைப்பாய் தைப்பாவாய். இது தைப்பாவை சிற்றிலக்கியத்தின் கண்ணதாசன் பாட்டு. கரும்பு வாழை மலர்கள் மஞ்சள் மங்கள பொருட்களுடன் பொங்கலுடன் இங்கிருந்தே வானிருக்கும் கதிரவனுக்கு கற்பூரத்துடன் காட்டு. இது நம் தைப்பொங்கல் பாட்டு. தைப்பொங்கல் பிறந்து விட்டால்
காலை மணியோசையும், தைப்பொங்கல் பிறந்துவிட்டால் காலை மணியோசையும் களத்து மணி நெல்லோசையும் ஊரில் கலந்திடுமே, உயிரை மயக்கிடுமே. ஊரில் பெண்கள் குளவை சத்தம் கேட்டிடுவோம். பெருநிலத்தில் உழைப்பாளி வர்க்கம் உயர்வடைய அறுவடையாய் அறிவை சேர்த்து உயர்ந்தோராய் வாழ்ந்திடவே ஒற்றுமை பொங்கலிடுவோம். ஒருவருக்கொருவர் நாம் உதவியே வாழவும் உருவுக்குள் உருவாகும் உளப்பிரிவை தவிர்த்தே வாழும் நல் வழிமுறை பலவகை உண்டென்று வள்ளுவனார் வகுத்திட்ட குரல் நெறிக்கே பொங்கலிடுவோம். புதியதோர் சமுதாயம் புவிதனில் கண்டிடவே புரட்சி வேந்தன் பாவேந்தன் கொள்கைகள் எதிரொலி எழுப்பிடவே எதிர்கால தமிழினம் எழுச்சியால் ஒளிநிலையை ஏந்திடவே பொங்கலிடுவோம். செங்கதிர் பேரொளி சிரிப்பழில் பூத்திட எங்கேயும் அறப்பணி இன்செயல் கூத்திட இன்னலும் ஏழ்மையும் களைந்திட நாளுமே இன்பமாய் வாழ்ந்திட இனிய பால் பொங்கலிடுவோம், இனிய தமிழ்பால் பொங்கலிடுவோமே. தாய்மை உணர்வை தரும் இன்ப பொங்கல், தாய்மை உணர்வை தரும் இன்ப பொங்கல், வாய்மையில் நேர்மை வாய்க்க நல் பொங்கல், தூய்மையின் உழைப்பில் உருவான பொங்கல், உண்மையில் பொங்கல் ஊரில் எல்லோருக்கும் பொங்கலே, உழைப்போர் யாவருக்கும் பொங்கலோ பொங்கல். இதுவரைக்கும் நம்ம பொங்கலை பற்றி பாடியிருக்கிறோம். உழவர், பொங்கலுக்கு உழவர் தான் நமக்கெல்லாம் முன்னோடியாய் முதலாய் இருந்து நமக்கு அந்த ஒரு புது கவிதை இருக்கிறது. நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்று. அதை போல உழவன் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நாம் எல்லாம் இன்று உண்ணுகிற உணவு உண்ண முடியாது என்பதுதான் உழவர். வள்ளுவனும் பாரதியும் தாசனும், வள்ளுவனும் பாரதியும் தாசனும் வளமீந்த தேன் தமிழ்நாடு, காதல் அறம் வீரமெல்லாம் கனிந்திடும் தேன் தமிழ்நாடு, நம் தேன் தமிழ்நாடு. உழைப்புக்கே முதலிடம் தந்திடுவார் உழவர், உழைப்புக்கே முதலிடம் தந்திடுவார், உணவுக்கு வகையும் செய்திடுவார், வாழும் உயிர்களுக்கெல்லாம் உணவுக்கு வகையும் செய்திடுவார். மாறிவரும் முன்னேற்ற உலகினிலே மாளாது உழைத்திடுவார் ஏர்பிடித்தே, மாறிவரும் முன்னேற்ற உலகினிலே மாளாது உழைத்திடுவார் ஏர்பிடித்தே நம் தமிழர். உழைப்பாளி தமிழர் குலம் வீழ்ந்திடாதே, உழைப்பாளி தமிழர் குலம் என்றும் வீழ்ந்திடாதே, எதிர்காலம் தழைத்திடவாய், எதிர்காலம் தழைத்திடவே எருவாய் இருந்திடுவார் நம் உழவர். வான்மழை பொழிந்திட்டால் செழிப்புண்டு, வான்மழை பொழிந்திட்டால் செழிப்புண்டு, வயல்களிலே ஈரமுண்டு வளமை உண்டு, வறட்சி பஞ்சம் தோன்றிடாதே, வளம் தந்திடும் தானமதும் குன்றிடாதே, மீன் வாழும் நிலைகளிலும் நீரும் உண்டு, உழுவோர்க்கு அஃது பெருந்துணையாகும். உழவர்மாரின் துயரம் அது போக்கிவிட்டால், உழவர்மாரின் துயரம் அதை போக்கிவிட்டால் இருந்திடாது பசி கொடுமை இந்த நாட்டில். தாழியெல்லாம் தானியங்கள் நிறைந்திடுமே, தரணியெல்லாம் தழைத்திடுமே. ஒருபோதும் மறவாதீர் உழவர் மேன்மை, பயிர் தொழிலே செய்து உழைத்துழைத்து ஊர்க்குலத்தை வாழ வைத்திடும் உழவர் மேன்மை ஒருபோதும் மறவாதீர். நானிலத்தோர் உழுதொழிலை ஆர்வத்தோடு நாடிட்டால் நல்விளைச்சல் விளையும் ஆங்கே. நானிலத்தோர் உழு தொழிலை ஆர்வத்தோடு நாடிட்டால் நல்விளைச்சல் விளையும் ஆங்கே. ஒரு குறையும் தோன்றிடாதே நம் நாட்டில் யாங்கனுமே. உணர்ந்திடுவோம் ஒருபோதும் மறவோமே உழவர் மேன்மை. இப்போது நம்முடைய தைத்திங்கள் கவிதையை நாம் பாடியிருக்கிறோம். அடுத்து நம்முடைய 6 கவிஞர்கள் இங்கே கவிதை பாட வருகிறார்கள். முதலில் பாவரசு முகவை மழை தண்ணீர் சேரென்று பாராவண்ணம், மாட்டோடும் ஆட்டோடும் வயற்பரப்பில் மழை தண்ணீர் சேரென்று பாராவண்ணம், வீட்டுக்கும் காட்டுக்கும் வேறுபாடு விளங்காமல் பகலின்றி இரவில் கூட பாடுபட்டு பயிர் விளைத்தல், பகலின்றி இரவில் கூட பாடுபட்டு பயிர் விளைத்து பாட்டாளி பயன்முற்றும் அறுவடையாய் கண்டிடும் பொன்னாளே பொங்கல் நாள். உழைப்புக்கு வெற்றி பெறும் அரிய விழா, உழைப்புக்கு வெற்றி பெறும் அரிய விழா உற்சாக பெருவிழா. பிழைப்புக்கு பட்டதுயர் மறந்து நெஞ்சில் பெருமகிழ்ச்சி கொள்ளும் விழா. தான் மட்டும் மகிழ்ந்திடாமல் அண்டை அயலார் வளம் பேணி வாழ்த்து கூறி
தழைப்பதுதான் தமிழ்நாட்டு தமிழ் மாந்தர் கண்ட பொங்கல். தை தை என கூத்தாடி தமிழர் துள்ளிடும் பொங்கல் விழா போற்றிடவே, பொங்கல் எனும் திருநாளை பாடிடவே பாமுரசு வந்திடுவார். நாவிற்கு சுவையூட்டும் நற்றமிழ் சொல்லெடுத்து பாவிற்கு உயிரூட்டும் பாவரசு முகவை திருநாதன். நாவிற்கு சுவையூட்டும் நற்றமிழ் சொல்லெடுத்து பாவிற்கு உயிரூட்டும் பாவரசு முகவை திருநாதன். தித்திக்கும் தமிழ் பொங்கல் கவிதை தருவார், திக்கெங்கும் ஒளித்திடும் திகட்டாது இவர் கவிதை. இந்திய திருநாட்டில் எங்கெங்கும் திக்கெட்டும் ஒளித்திடும் திகட்டாமல் இவர் கவிதை. வருக கவிதை தருக ஐயா. கவிதையரங்கு தலைவர் ஐயா சுந்தர முருகன் அவர்களுக்கும், with the permission of the sir, may I take 2-3 minutes extra, sir? நன்றி ஐயா, நன்றி. இந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா முனைவர் சுந்தர முருகன் அவர்களே, கவி பாட வந்திருக்கும் 6 கவிஞர் பெருந்தகைகளே, மன்ற தலைவர் முனைவர் பாவரசு வதலை பிரதாபன் அவர்களே, தமிழறிஞர் ஐயா மூப்பா அவர்களே, மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் மாமணிகளே, கவிஞர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் வணக்கங்கள். முதலில் இந்த மன்றத்தின் ஒரு சிறிய வரலாறு குறிப்பு சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஆண்டு 2000 ஐயா சண்முகராஜன் அவர்களும் பேராசிரியர் சாமிராம் மீரான் அவர்களும் ஐயா அலிஷேக் மீரான் அவர்களும் எழுத்தாளர் குமணராசன் அவர்களும் இந்த மன்றத்துக்கு அடித்தளம் போட்டு ஆரம்பித்தார்கள். அதில் பேராசிரியர் சமிரா மீரான் அவர்கள் இந்த மம்பையின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று கவிஞர்களை, எழுத்தாளர்களை, கலைஞர்களை அடையாளம் கண்டு ஒருங்கிணைத்து இந்த மன்றத்தை ஸ்தாபித்தார். அவர் கணை நோய்பட்டு இறக்கும் தருவாயில் தனது உயிர் இனி இருக்காது என்று அறிந்தவுடன் இப்போது இருக்கும் தலைவர் முனைவர் வதலை பிரதாபன் அவர்களின் திறமை கண்டு இந்த மன்றத்தின் பொறுப்பை அவர்களிடம் கொடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை நமது மன்ற தலைவர் ஐயா வதலை பிரதாபன் அவர்கள் முத்தமிழ், இயல், இசை, நாடகம் 3 தமிழையும் வளர்த்தெடுக்க அயராது உழைத்தார். குறிப்பாக போன வருடம் நடத்திய வெள்ளி விழாவில் அவர் பட்டபாடு எல்லோருக்கும் தெரியும். குறைந்தது 6 மாதங்களாவது 1 மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது உறங்கி இருப்பாரா என்பது கடினம். அவ்வளவு உழைப்பு கொடுத்து முத்தமிழையும் வளர்ப்பதற்கு எழுத்தாளர்களை இனம் கண்டார், கவிஞர்களை இனம் கண்டார், கலைஞர்களை இனம் கண்டார். இப்போது இந்த மன்றத்தில் சொற்போர் திலகங்களும்
நற்றமிழ் நாவரசிகளும் நற்றமிழ் நாவலர்களும் உரைத்தென்றல்களும் இசை அரசிகளும் இசை அமுதுகளும் உரைத்தென்றல்களும் கவிஞர் பாவரசுகளையும் கலை செல்வங்களையும் கண்டெடுத்து 3 தமிழையும் முதல் நிலையில் கொண்டு வந்து சேர்த்தார். இவர்கள் உலகளாவிய புகழை பெறுவதற்கு உழைத்து அதை ஸ்தாபனம் செய்தார் என்பது எல்லோருக்கும் நன்றே தெரியும். இன்றைய கலையரங்கில் எத்தனை கலைஞர்கள் தமது முத்திரை பதித்தார்கள் என்பதை அறிவீர்கள். இப்போது கவிமன்றம் முத்திரை வைத்து கொண்டிருக்கிறது. போன வெள்ளி மலரில் குறைந்தது 50 எழுத்தாளர்கள் கவிஞர்கள் முத்திரை பதித்தார்கள் என்பது மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த மன்றம் இப்போது தற்சமயம் குறைந்தது 50க்கு குறையாமல் முனைவர்களும் பேராசிரியர்களும் பெருந்தகைகளும் கலைமாமணிகளும் ஞானபீடம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த மேடையை ஒரு ஞான மேடையாக ஆக்கி வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த மேடைக்கு சிறப்பு கொடுக்க ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும், அதாவது கோவை மண்டலம், மதுரை மண்டலம், புதுக்கோட்டை மண்டலம், தற்போது புதுச்சேரி மண்டலம், பூனே மண்டலம், இவ்வாறு பல மண்டலங்களாக அமைத்து அவர்களின் உதவியால் இந்த மன்றம் சிறப்புற நடந்து கொண்டு வருகிறது. அனைத்து அறிஞர்களையும் ஒன்று சேர்த்து உலக புகழ் பெறும் அளவுக்கு இந்த மன்றம் உயர்ந்திருக்கிறது என்றால் நமது தலைவருக்கு ஒரு பிக் சல்யூட். இப்போது நன்றி. இப்போது கவிதைக்குள் செல்வோம். பொங்கல் எனக்கு கொடுத்த தலைப்பு பொங்கல் விழா. இயற்கையற்று சூழலும் கோள்களை கண்டான், இயற்கை தந்த பாடங்களை கற்று தெளிந்தான், சூரியனை பூமி சுற்றும் பாதை அறிந்தான், சூரியனை பூமி சுற்றும் பாதை அறிந்தான், தமது அறிவால் அதில் உருவாகும் பருவ காலங்கள் அறிந்தான், காலத்தின் கடமைகளை கணித்த தமிழன், காலத்தில் பயிர் செய்யும் திறனை அறிந்தான், சூரிய பார்வை தென் பாகம் இருக்கையிலே, சூரிய பார்வை தென் பாகம் இருக்கையிலே, விவசாய காரியங்களை முடித்து விளைவை கண்டான், தெற்கிருந்து ஆதவன் திரும்பும் நாளை கணித்தான், நற்குவியல் களமேற்றி நெஞ்சம் மகிழ்ந்தான், அந்நாளே தம் வருட பிறப்பு என்றான், அந்நாளே தம் வருட பிறப்பு என்றான், நன்றியுடன் பொங்கல் வைத்து இயற்கையை வணங்கி நின்றான், தன்னுழைப்பால் விளைந்த நெல்மணி அறுத்து கண்ணற்சாறு நெல்லரிசி பொங்கல் வைத்து, தன் உறவுகளோடு உண்டு மகிழ்ந்தேன், தன் உறவுகளோடு உண்டு மகிழ்ந்தேன், இந்த மண்ணுலகை பொன்னுலகாய் மாற்றி வைத்தார், இந்த மண்ணுலகை பொன்னுலகாய் மாற்றி வைத்தான், உழைப்புக்கும் ஈகைக்கும் பேர் போனவன் தமிழன், தம் பிழைப்புக்கு பிறர் கையை
எதிர்பாராதவன் தாம் களைப்பார பிறரை என்றும் ஏமாற்றாதவன் தாம் களைப்பார பிறரை என்றும் ஏமாற்றாதவன் உழைப்பேதலை என்ற தன்மானம் உள்ளவன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிலையான தத்துவம் என்பதற்கிணங்க மனையிலும் மனதிலும் மங்களம் பொங்க மனையிலும் மனதிலும் மங்களம் பொங்க இணைந்தே போகியை ஏற்றி வைத்தான் மறுநாள் புது நாள் வருடத்தின் முதல் நாள் கருணை அவர் உள்ளத்துளே ஊற்றெடுக்கும் நாள் இயற்கையை போற்றி வழிபடும் திருநாள் இயற்கையை போற்றி வழிபடும் திருநாள் இயல்பாக களஞ்சியம் வீட்டுள் சேரும் நாள் தானும் தம்மோடு உழைத்த எருதுகளும் நீராடி தோணுவர் புத்துணர்வில் புது பொழிவோடு புத்தாடை அணிந்து ஆனந்தம் நனைந்து புத்தாடை அணிந்து ஆனந்தம் நனைந்து கெத்தாக புத்தாண்டை வரவேற்றும் மகிழ்வார் பொதுமறை படைத்த வள்ளுவப் பெருமானின் பிறந்த நாளாக 3ஆம் நாளும் தொடரும் காணும் பொங்கல் கண்டு உற்சாகமேற காணும் பொங்கல் கண்டு உற்சாகமேற பேணும் உறவுகளின் வாழ்த்தும் குவியும் பேணும் உறவுகளின் வாழ்த்தும் குவியும் அன்பு சகோதரம் நம் நெஞ்சுள்ளே பொங்க பகிர்ந்துணல் என்றும் நமதரமெனல் மனது தங்க அன்பு சகோதரம் நம் நெஞ்சுள்ளே பொங்க பகிர்ந்துணல் என்றும் நமதரமெனல் மனது தங்க வேண்டாத வேற்றுமைகள் நம்மை தீண்டாதிருப்போம் வேண்டாத வேற்றுமைகள் நம்மை தீண்டாதிருப்போம் சீண்டாது வெறுப்புகளை தூரவே வைப்போம் பொங்கட்டும் பொங்கலோடு ஆனந்தம் எங்கும் தங்கட்டும் சகோதரம் நமது மனதுளென்றும் பொங்கட்டும் பொங்கலோடு ஆனந்தம் எங்கும் தங்கட்டும் சகோதரம் நமது மனதுளென்றும் நீங்கட்டும் நம்மை விட்டு வெறுப்பு பகைகள் நீங்கட்டும் நம்மை விட்டு வெறுப்பு பகைகள் நம்முள் நிலைக்கட்டும் சமத்துவ பண்பு நெறிகள் யாதும் நம் ஊரென ஊரக்கச் சொல்வோம் யாரும் நம் உறவென பகையை வெல்வோம் யாதும் நம் ஊரென ஊரக்கச் சொல்வோம் யாரும் நம் உறவென பகையை வெல்வோம் போகும் வழியெல்லாம் அன்பை பொழிவோம் நாம் போகும் வழியெல்லாம் அன்பை பொழிவோம் சாகும் வரை இவ்விதியை நெஞ்சார மொழிவோம் நாம் சாகும் வரை இவ்விதியை நெஞ்சார மொழிவோம் பொங்கட்டும் பொங்கலோடு ஆனந்தம் எங்கும் தங்கட்டும் சகோதரம் நம் மனதுளென்றும் பொங்கட்டும் பொங்கலோடு ஆனந்தம் எங்கும் நன்றி நன்றி மிக அருமையாக ஒரு திரைப்பட பாடல் உழைக்கும் மக்கள் போற்றிடும் உன்னத நாளாம் பொங்கல் நாள் சிறப்பு தன்னை சுடர்கவி தமிழில் பாடி வந்தனை செய்து நன்றி மகுடம் சூட்டிய பாவரசு சந்தன கவிஞரிவர் சுந்தர கவிஞரிவர் கார்காலத்தில் பயிரிடும் களை அறிந்தான் மண்ணுலகை பொன்னுலகாய் மாற்றி வைத்தான் உழைப்பை போற்றிய தன்மானம் உள்ளவன் தமிழன் வேண்டாத வேற்றுமை சீண்டாதிருப்போம் நிலைக்கட்டும் சமத்துவம் என்று பாடிய அற்புத கவிஞர் இவர். வாழ்க வாழ்க ஐயா.
அடுத்து கவிதை பாட வருகை புரிபவர் கவிஞர் அரியக்குடி மையப்பன் அவர்கள். தமிழர் பண்பாடு என்ற தலைப்பிலே அற்புத கவிதை வடிக்க வருகை தருகிறார். தமிழர் பண்பாடு நாம் அறிந்ததே. பாலை நெய்தல், குறிஞ்சியுடன் மருதம் முல்லை பாலை நெய்தல், குறிப்பாக நிலப்பரப்பை ஐந்தாய் ஆக்கி நறுஞ்சிறப்பு மிக்கவையாய் ஐந்திணைகள் நல்லொழுக்க அடிப்படையில் வாழ்வை வாழ்ந்தான். நம் தமிழர் பண்பாடு நாளும் இதுவே. தலையாய மூத்த மொழிக்கு சொந்தக்காரர் நாம். தமிழரினம் என்பது நமது பெருமை. முத்தமிழாம் இயலிசை கூத்து நம் மூச்சு, இத்தரையில் ஒருத்திக்கு ஒருவன் என்பதே பேச்சு. முத்தமிழாம் இயல் இசை கூத்து நம் மூச்சு, இத்தரையில் ஒருத்திக்கு ஒருவன் என்பதே பேச்சு. நம் தமிழர் பண்பாடு இன்றும் இதுவே. இந்த வகை பெருஞ்செல்வம் எந்நாட்டவர்க்கும் இல்லை. தேன் குடிக்கும் வண்டுகளாய் மதிமயங்கிடாத செந்தமிழர் பண்பாட்டு நலம் பாடிடவே அழைக்கின்றோம் கவிஞர் அரியக்குடி மையப்பன் அவர்களையே. அரிய தமிழ்நாட்டின் புலவரிவர், எப்பொழுதும் எவரேனும் காணாத புரவலரும் இவரே. இன்னும் ஒரு பாடிடுறாங்க ஐயா. மராத்தியத்தில் வாழும் மாவீர தமிழர் இவர், மா கவிஞர் இவர். நாட்டு மக்களை தட்டி எழுப்பிடும் ஞான சிந்தனை கவிஞர் இவர். வாய்மை உணர்ந்து பாடிடும் வண்டமிழ் கவிஞர் இவர். செஞ்சொல் நேசத்தை இனிதாய் பெற்ற நிறைமண கவிஞர் இவர். அன்பு பாசத்தில் அனைவரையும் வென்ற பண்புயர் கவிதை தோழர் இவர். வருக, கவிதை தருக ஐயா. தமிழ்த்தாய் வாழ்த்து. காவேரி தானோடி காவிரிக்கும் பாரினிலே கோவேரி கோல் செலுத்தும் கோமகளே. காவேரி தானோடி காவிரிக்கும் பாரினிலே கோவேரி கோல் செலுத்தும் கோமகளே. நாவேந்தர் பாவேரி பேரேற்ற பைந்தமிழே, சீரோடன் நாவேரி நீயாட நாடு. மராட்டிய மாநில எழுத்தாளர் மன்ற வணக்கம். அயல் மண்ணில் வாழ்ந்தாலும் அயராது பணி செய்து நயம்மிக்க தாய்த்தமிழை நாவார போற்றுகின்ற செயல்வல்ல மராத்திய எழுத்தாளர் மன்றத்தின் பயனுள்ள செயல்களுக்கு தலைதாழ்ந்த வணக்கங்கள். துயர்ந்து அதன் பணிகளுக்கு தலைமைதனை தருகின்ற வியப்புமிகு வேலை செய்யும் பதிலையார்க்கும் என் வணக்கம். கவியரங்க தலைமை வணக்கம். செந்தமிழை போற்றுகின்ற சிறப்பான பணி அதனை பந்தமுடன் நிறைவேற்றி பாசங்கள் காட்டுகிற சுந்தர முருகன் என்னும் சுந்தர தமிழ் முனைவர் தமை வந்தனங்கள் பல சொல்லி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எந்தமிழர் வாழுகின்ற மண்ணெல்லாம் பயணித்து நந்தமிழின் பணி செய்யும் கவித்தலைமை போற்றுகிறேன். அந்தமிலா கந்தனவன் அவ்வைக்கு சொன்னது போல் சுந்தரத்தின் தமிழ் கேட்க சொந்தமுடன் காத்து நிற்போம். அந்தமிலா கந்தனவன் அவ்வைக்கு சொன்னது போல் சுந்தர தமிழ் கேட்க சொந்தமுடன் காத்து நிற்போம். தித்திக்கும் பொங்கல் எனது தலைப்பு தமிழர் பண்பாடு. தித்திக்கும் பொங்கலிது தெவிட்டாத இன்பமிது புத்தரிசி மனத்தோடு உழவர்தமை போற்றும் இது. எத்திக்கும் தமிழ் மண்ணின் இணையில்லா பண்பாட்டை, முத்தமிழின் மேன்மையினை, மூப்பில்லா தொன்மையினை தத்தம் இளச் செல்வமென தாங்கி நிற்கும் பொங்கல் இது. முத்தமிழின் மேன்மையினை, மூப்பில்லா தொன்மையினை தத்தம் இல்லச் செல்வமென தாங்கி நிற்கும் பொங்கல் இது. எத்தனையோ இன்னல்கள், இடையில்லா கலப்புக்கள், பத்தரை மாற்று தங்கம் எனும் பண்பாட்டில் கலந்தாலும் இத்தரையின் மாட்சிக்கு எழில்கூட்டும் பொங்கல் இது. நித்திரையின் நடுவினிலும் நெறிதவரா நம் தமிழன் புத்தரிசி பொங்கலிட்டு பொல்லார்க்கும் பகிர்ந்திடுவான்.
நித்திரையின் நடுவினிலும் நெறிதவரா நந்தமல்லன் புத்தரிசி பொங்கலிட்டு பொல்லார்க்கும் பகிர்ந்திடுவான். சித்திரை திங்களிலே சிரித்திடுமே புத்தாண்டு, சித்திரை திங்களிலே சிரித்திடுமே புத்தாண்டு, தைத்திங்கள் பொங்கலிலே தகதகக்கும் பண்பாடு, எத்தரைக்கும் நம் தமிழன் இணையில்லா பண்பாடு, சித்தரித்த ஓவியமாய் செழித்திருக்கும் கண்கூடு. எத்தரைக்கும் நம் தமிழன் இணையில்லா பண்பாடு, சித்தரித்த ஓவியமாய் செழித்திருக்கும் கண்கூடு. எங்கள் ஊர் அரியக்குடியில் பொங்கலுக்காக நான் செல்லும் பொழுது நான் இறங்குகின்ற பேருந்து நிறுத்தம் மாதாகோயில் பேருந்து நிறுத்தம். இருபுறமும் இயேசுநாதரை வணங்குபவர்கள். அந்த மாதா கோயிலின் கோயில் திறந்து மேரியின் கண் எங்கள் இல்லத்தில் படும். நேர் எதிரே எங்கள் வீடு. நான் இறங்கி செல்லும் பொழுது வழியெல்லாம் பொங்கல் கோலமிட்டு எனது இயேசுநாதர் வழி செல்லும் அன்பு சொந்தங்கள் எனக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லுவார்கள். அப்படி சென்று நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம். அதற்கு முன்னால் தான் முதல் திங்கள் தான் கிறித்தவர்கள் கிறித்துவம் கொண்டாடி கிறிஸ்துமஸ் கொண்டாடி எங்களுக்கு காப்பரிசி தந்து பங்கிடுவார்கள். நாங்கள் பொங்கல் தந்து பகிர்டுவோம், அவர்களும் பொங்கல் தருவார்கள். இந்த ஒரு கட்டுரையை எனது துணைவியார் 2012 என்று நினைக்கிறேன் நமது மன்றத்திலிருந்து வெளிவந்த தென்னரசு அச்சிதழிலே கட்டுரையாக எழுதினார்கள். அப்பொழுது இருந்த ஆசிரியர் சமீரா மீரான் ஐயான் அவர்கள் அந்த கட்டுரையால் கவரப்பட்டு அதை பொங்கல் இதழின் அட்டைப்பட கட்டுரையாக வெளியிட்டார்கள். அதையே நான் இங்கு கவிதையாக வடித்திருக்கிறேன். ஏனென்றால் எனது தலைப்பு தமிழர் பண்பாடு என்ற பொருத்தமான தலைப்பு. சித்திரை திங்களிலே சிரித்திடுமே புத்தாண்டு, தைத்திங்கள் பொங்கலிலே தகதகக்கும் பண்பாடு, எத்தரைக்கும் நம் தமிழன் இணையில்லா பண்பாடு, சித்தரித்த ஓவியமாய் செழித்திருக்கும் கண்கூடு. எங்கள் ஊர் கிராமத்தில் எளியேன் நான் சிறுவனாக பொங்கல் கொண்டாடுகின்ற போதினை நான் அறிந்துள்ளேன். பேருந்தின் வழித்தடத்தில் பிரியும் ஒரு சிறுசாலை, பேருந்தில் இறந்தி இங்கு பிரிகின்றதொரு சாலை, பிரிகின்ற சாலை இதன் திருத்தமான துவக்கத்தில் இருக்கின்றதொரு நல்ல கிறித்தவர்தம் திருக்கோயில், கிறித்தவர்தம் ஆலயத்தின் பேர் மாதா கோவிலாகும். இருக்கின்றது ஒரு நல்ல கிறித்தவர்தம் திருக்கோயில், கிறித்தவர்தம் ஆலயத்தின் பேர் மாதா கோவிலாகும். இருபுறமும் இல்லங்கள் இயேசுநாதர் நாவிலாகும். கிறித்தவர்தம் ஆலயத்தின் பேர் மாதா கோவிலாகும். இருபுறமும் இல்லங்கள் இயேசுநாதர் நாவிலாகும். ஆலயத்தின் நேர்பார்வை அடியேன் இல்லமாகும். பேருந்தில் இருந்திறங்கி பிரியமுடன் இல்லம் ஏக போகின்ற வழியெல்லாம் பொங்கல் விழா கோலங்கள், போகின்ற வழியெல்லாம் பொங்கல் விழா கோலங்கள். பொங்கல் விழா வாழ்த்துக்களை பொங்கும் மன மகிழ்ச்சியுடன் எங்கள் ஊர் சொந்தங்கள் இன்பமுடன் பகிர்ந்திடுவர். சென்ற திங்கள் கிறிஸ்துமஸின் காப்பரிசி திருவமுதை அன்போடு எங்களுடன் ஆசையாய் பகிர்ந்தவர்கள் இன்றுள்ள விழாவான பொங்கலாம் திருவமுதை நன்றே என போற்றி உடன் நாவின் சுவை பகிர்ந்திடுவர். அவர்களும் தருவார்கள், நாங்களும் கொடுப்போம். நாளை நாம் கொண்டாடும் காளையின பொங்கலினை வாழை இலை படையலோடு காய்கறியும் செங்கரும்பும் பேழை போல் கையிலேந்தி பெருமக்களிடம் போவோம். காளையினம் உண்பதற்கு கை நிறைய படைத்திடுவோம். காளையினம் உண்ட பின்பே கரம் கூப்பி வணங்கிடுவோம். காடுகரை தொழில் விட்டு நாடு நகர் இடம் மாறி ஓடுகிறோம் பணம் தேடி உன்னதத்து வளம் தேடி. காடுகரை தொழில் விட்டு நாடு நகர் இடம் மாறி ஓடுகிறோம் பணம் தேடி உன்னதத்து வளம் தேடி. வாழ நாம் சாகாமல் வாழுதற்கு சோறு தரும் ஓடி ஓடி உழைக்கின்ற உழவரிடம் கரங்குவிப்போம். வாழ நாம் சாகாமல் வாழுதற்கு சோறு தரும் ஓடி ஓடி உழைக்கின்ற உழவரிடம் கரம் குவிப்போம். உழவர் தமை போற்றுதலும் உடன் பிறந்த சொந்தமென கழனிகளில் கால் பதிக்கும் காளைகளை போற்றுதலும் பக்கத்தில் வாழ்வோரை பந்தமென ஏற்றுதலும் தக்கதொரு பண்பாடு தமிழ் மண்ணின் பண்பாடு.
கழனிகளில் கால் பதிக்கும் காளைகளை போற்றுதலும் பக்கத்தில் வாழ்வோரை பந்தமன ஏற்றுதலும் தக்கதொரு பண்பாடு தமிழ் மண்ணின் பண்பாடு. அக்கரையில் வாழ்ந்தாலும் இக்கரையில் வாழ்ந்தாலும் அக்கரையாய் தமிழ் போற்றி ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம். எக்காலம் என்றாலும் இன்னல்கள் வந்தாலும் பெற்றவளுக்கு இணையாக பேணிடுவோம் செந்தமிழை. பெற்றவளுக்கு இணையாக பேணிடுவோம் செந்தமிழை. நற்றமிழை பேணுதல் போல் நம் உழவர் பெருமக்கள் மற்றும் அதற்கு உதவுகின்ற மாண்பு மிகுந்த சொந்தங்கள் முத்திரையாய் பதித்திட்டு முகம் மலர நன்றி சொல்வோம். செங்கரும்பும் பனங்கிழங்கும் தெவிட்டாத முக்கனியும் நம்மண்ணில் பெற்றெடுத்த நலம் தரும் காய் கிழங்குகளும் செம்மண்ணில் ஓரமிட்டு சீரான வெண்மையிட்டு கோலங்கள் போட்டிடுவோம். கொம்பு சீவி காளைகளை ஆலமரத் தடியினிலே அவிழ்த்துவிட்டு அதை பிடிப்போம். வேறெங்கு போனாலும் விளைந்திட்ட தமிழ் மண்ணின் பாரெல்லாம் புகழ்பெற்ற பண்பாட்டை நாம் காப்போம். வேறெங்கு போனாலும் விளைந்திட்ட தமிழ் மண்ணின் பாரெல்லாம் புகழ்பெற்ற பண்பாட்டை நாம் காப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அரியக்குடி மெய்யப்பன் ஐயா பாடினார் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம் தமிழர் பண்பாடு. சாதி மதம் இருந்தாலும் சாதி மதம் பார்த்திடாத தமிழரினம். சாதி மதம் இருந்தாலும் சாதி மதம் பார்த்திடாத தமிழரினம் பாடினார். உழவரை போற்றிடுவோம் உற்ற உறவுகளாய் தமிழ் மண்ணின் பண்பாட்டை நாம் காப்போம். மரகத ஒளியைப் போல மரபினில் கவிதை பாடினார். வாழ்த்துகிறோம். மரகத ஒளியைப் போல மரபினில் கவிதை பாடினார். வாழ்த்துகிறோம். சொற்களிலே உணர்வுகளை செப்பமுற தேக்கி சித்தரித்த அத்தனையும் அர்த்தமுள்ள பாக்கள். நன்றி. வாழிய. அடுத்து தமிழர் வரலாறு, தமிழர் பண்பாடு பார்த்தோம். அடுத்து தமிழர் வரலாறு. கவிஞர் வெங்கட் சுப்பிரமணியன். இன்னல் கண்டு இறங்குவதில் இவருக்கில்லை ஈடினையே. இன்னல் கண்டு இறங்குவதில் இவருக்கில்லை ஈடினையே. தன்னலத்தை துறந்திடுவார், தன்னடக்கம் பேணிடுவார். வேற்றுமைகள் சற்றும் அறிந்திடாத மகத்தான மனிதரினம் தமிழரினம். மடமை இருள் மூட நம்பிக்கை அறிவு சூன்யம் அகற்றியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அறத்துடன் அன்பு வழி கண்டிட்ட மகத்தான மனிதனினம் மாநிலத்தில் இணையில்லாத தமிழரினம். காதலும் வீரமும் கண்களாய் கை கொண்டே வாழ்ந்திடினும் அன்பெனும் மார்க்கமே இன்பம் கொணர்ந்திடும் என்பதை உணர்ந்திடும் உன்னத இனமே தமிழரினம். புகழினின் உயிரை கொடுத்திடும் உத்தம இனமே தமிழரினம். மதுபானம் தருமயக்கம் மட்டில்லா பேரின்பம் என விரும்பி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சனவே அறிந்திடனும் அளவே அறியாமல் அதிகமாய் குடித்திடுவார். படுக்கையில் உறங்குவது போல் பரலோகம் சென்றிடுவார். இதுவன்று நம் தமிழரினம் இனிய வரலாறு. ஆம், புகழினின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளார். ஒழுக்கம் உயிரென போற்றிடும் உயர்தமிழர் வரலாறு பாடிடவே வருகின்றார் வெற்றி கவிஞர் வெங்கட் சுப்பிரமணியம். உண்பது உடுப்பது உறைவிடம் காண்பது கழிப்பது மட்டுமன்று உயர்தமிழ் வரலாறு கன்னித்தமிழால் பாட வருகின்றார் நிர்வாக குழு பொருளாளர் வருக ஐயா. கனித்தமிழ் பாடல் தருக. பல்லாண்டு கடந்த கன்னித்தமிழ் பெருமைகளை கவியரங்க தலைப்பிலேற்று கவிபாடும் கவிஞர்களுக்கும் கவியரங்க தலைவருக்கும் கனிவான என் வணக்கம். நேற்றைய நிகழ்வில் குறையில்லா பிரசவத்தில் 15 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய், நேற்றைய நிகழ்வில் குறைவில்லா ஒரே பிரசவத்தில் 15 குழந்தைகளை பெற்றெடுத்த இலக்கிய தாய் நண்பர் பிரதாபன் அவர்களுக்கு தனிப்பட்ட வணக்கமும் வாழ்த்துக்களும். நல்ல தமிழ் சுவைக்க கூடியுள்ள நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழர் வரலாறு தலைப்பில் பயணிப்போம். வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்வு பண்டை தமிழர் பார்போற்றும் வரலாறு. வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்வு பண்டை தமிழர் பார்போற்றும் வரலாறு. காலங்கள் பல கடந்தும் காத்து வைத்த பெருமை தொடரும் மொழிப்பற்று தமிழர்தம் பெரும்பேறு.
காலங்கள் பல கடந்தும் காத்து வைத்த பெருமை தொடரும் மொழிப்பற்று தமிழர்தம் பெரும்பேறு. மொழி வளர்த்த மற்றவர்கள் வழி செய்து வைக்கவில்லை, வரலாற்று சான்றென்று வகைப்படுத்தி கொடுக்கவில்லை. மொழி வளர்த்த மற்றவர்கள் வழி செய்து வைக்கவில்லை, வரலாற்று சான்றென்று வகைப்படுத்தி கொடுக்கவில்லை. ஆனால் தமிழருக்கோர் வரம் உண்டு. தம் முன்னோர் பண்பாடும் வளவாழ்வும் பழந்தமிழ் இலக்கியமாய் இன்றும் சான்றாக இனிய தமிழ் ஊற்றாக. ஆம், பாட்டும் தொகையும் பண்டை தமிழர் வாழ்வின் வகையாம். பாட்டும் தொகையும் பண்டை தமிழர் வாழ்வின் வகையாம், வளம் மிகு மரபாம். தலைவன் தலைவியின் தகும் உணர்வு ஊடல், அதன் வழி அன்பு அதிகரிக்கும் காதல். ஐந்தினை வாழ்வியல் சிந்தனை தேடல், அத்தனையும் முத்தான அழகான பாடல். தலைவன் தலைவியின் தகும் உணர்வு ஊடல், அதன் வழி அன்பு அதிகரிக்கும் காதல். ஐந்தினை வாழ்வியல் சிந்தனை தேடல், அத்தனையும் முத்தான அழகான பாடல். காதல் சொல்லும் அகக்கவிதைகள் உச்சம், படிப்பவர் மனதில் படி தேனாய் சொட்டும். அகம் இத்தனை அழகென்றால் அதற்கு சிறிதும் குறைவில்லை அடுத்துள்ள புறமும். வேற்படை தலைவரின் நாற்படையாளரின் கிளர் போர்க்கோலம் கட்டியம் கூறும் புறநானூற்று வீரம். வேற்படை தலைவரின் நாற்படையாளரின் கிளர் போர்க்கோலம் கட்டியம் கூறும் புறநானூற்று வீரம். புறமுதுகிடுவது வழக்கமில்லை. அது புரிந்தவர் அடுத்து நின்று போர் புரிந்து அழிந்தவர். கடல் கடந்தும் கொடி நாட்டிய வீரம், வணிக எல்லை விரிந்திருந்த நேரம், அது தமிழெங்கும் பரவி இருந்த தனிப்பெரும் காலம். புகழ் பரப்பி தமிழர் புவியிலிட்ட கோலம். கடல் கடந்தும் கொடி நாட்டிய வீரம், வணிக எல்லை விரிந்திருந்த நேரம், அது தமிழ் எங்கும் பரவி இருந்த தனிப்பெரும் காலம். புகழ் பரப்பி தமிழர் புவியிலிட்ட கோலம். கரிகாலன் கல்லணை காலம் பல கடந்தும் அதிசயிக்க வைக்கும் அக்கால அறிவியல். உழவின் உயர்வு உணர்ந்த பெருங்குடி, பாசன வசதி செய்து பயிர் செய்த தமிழ்குடி. பார்போற்றும் தமிழர் பண்டிகையெல்லாம் ஊர்கூடி இழுக்கும் தேர். தைமகள் பிறப்பில் தமிழர் திருநாள் உன்னத மரபின் பேர். உழைப்பின் உயர்வில் உறுதுணையானவர்க்கு மழை போல் பொழியும் மனை நன்றிகள். இஞ்சி கிழங்குடன் மங்களமாய் மஞ்சள் கட்டியிருக்கும் புதுப்பானை, புத்தரிசி வெல்லம் நெய்யுடன் பொங்கும் பொங்கல் தமிழ் மரபு. மரம் வீழ மருந்து கொளார் போல் மக்கள் குடிகட வரிகேளா மன்னன் நற்றினை காட்டும் நற்றமிழர் ஆட்சி. கடையெழு வள்ளல்கள் கொடுப்பதன் சிறப்பு உலகுக்கு உணர்த்திய உன்னத உத்தமர்கள். மூவேந்தர் வீரமும் முத்தமிழ் சங்கமும் மூன்றெழு தமிழுக்கு முத்திரை இலக்கணம். மூவேந்தர் வீரமும் முத்தமிழ் சங்கமும் மூன்றெழுத்து தமிழுக்கு முத்திரை இலக்கணம். அந்த அரசன் அவையில் அணிவகுத்த புலவரிலே ஆணுக்கு பெண் இழைப்பில்லை. அவ்வை அல்லூர் நன்முல்லையார், ஆதிமந்தி, வெள்ளி வீதியார் என்று அணிவகுத்தனர் பெண்கவிகள். இன்றும் சீரிழமை இயல்பு தமிழுக்கு ஈரடி குரல் சொல்லுமதை உலகுக்கு. சிற்பமும் மருத்துவமும் சிலையழகு கோவில்களும் உருகி பாடும் உன்னத பக்தி இலக்கியமும் பின்னால் விடுதலை போரில் சொல்லை ஆயுதமாக்கிய பாரதியின் கவிதைகளும் இந்நாளும் தேங்காமல் தொடரும் தமிழர் தம் வரலாறு. நன்றி, வணக்கம். பண்டை தமிழர் வகையும் தலைவன் தலைவி ஊடலும் காதலும் அகம் அழகு என்றும் போர்க்கால புறநானூற்று வீரம் அதைவிட அழகு எனவும் கல்லனும் கொடுப்பதன் சிறப்பு கடையெழு வள்ளல் மூவேந்தர் வீரம் பாடியும் தமிழர் வரலாற்றை தகுந்த பாக்கலால் பாடிட்ட அன்பு கவிஞர் இவர் வெங்கட சுப்பிரமணியன். அன்னை போல் அனைவரிடமும் அன்பு கொண்டவர், அனைவரும் சமமே என்ற அரிய கோட்பாடு உரைத்திடும் அறமிக்க அன்பு கவிஞர் இவர். வளஞ்சூழ்ந்த மும்பை மாநகரத்தில் கற்று அனுபவம் பெற்று வல்லவனாய் நிமிர்கின்ற அன்பு தமிழர் இவர். வாழ்க கவிஞரே, வணக்கம், வாழ்த்துகிறோம். நான்காவதாக கவிதை பாட வருகை தருபவர் கவித்திலகம் டாக்டர் ஜி.வி. பரமசிவம். தமிழர் ஒற்றுமை என்ற தலைப்பிலே அவர் பாட வருகிறார். பாட்டுடை தலைவராக பவனி வந்திடுவார். கோட்டுடையில் வந்துள்ளார் என்று
கொள்கை உடையவர் தாம். ஆம், பகுத்தறிவு கொள்கை உடையவர் கவிஞரே வருக. தமிழர் ஒற்றுமை கவிதை தருக. ஒரு நிமிடம். ஒன்றுபடப்பட வலிமை உண்டாகும், ஒன்றுபடப்பட வலிமை உண்டாகும், ஒன்று பலபட வலியே உண்டாகும், ஒன்று படப்பட வலிமை உண்டாகும், ஒன்று பலபட மெலிவே உண்டாகும். இன்று நம் நிலை என் நிலை எண்ணி பார்ப்போம். இருந்தேதாம் தமிழர் அன்றொரு காலத்தில் மாண்புடனே எண்ணி பார்ப்போம். ஒன்றுபடுவதே இனி நம் கடமை, இனியும் பிரிந்து கிடப்பது மாபெரும் மடமை. வென்றிடலாம் ஒன்று சேர்ந்திடுவோமே, வீரம் விளைந்த தமிழர் நாமே. இம்மா வையம் அனைத்துயர்க்கும் சொந்தமாகும், மாறான தாழ்வுயர்வு விலக வேண்டும் என்றே தமிழர் ஒற்றுமை குறித்து பாட வருகிறார் ஜி.வி. சந்தோஷம். வருக, அருமையான கவிதை தருக. மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் மும்பையின் 26வது ஆண்டு விழாவில் தித்திக்கும் பொங்கல் கவியரங்க தலைமை ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். என்னோடு கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும், இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சீர்மிகு பெரியோர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தித்திக்கும் பொங்கல். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, ஒற்றுமையை நெஞ்சில் ஏற்றி உயர்ந்த நாளும் வெல்லடா. தீய சக்தி எதிர்த்து வந்தால் தினவு கொண்டு ஒழியடா, தீய சக்தி எதிர்த்து வந்தால் தினவு கொண்டு ஒழியடா, துரோகம் உம்மை சூழ்ந்து கொண்டால் சுக்கு நூறு ஆக்குடா. புத்தன் காந்தி சொன்ன பாதை புனிதம் என்று சொல்லடா, தீயவரை தீயிலிட்டு திருநீறு ஆக்கடா. வம்புக்கு இழுப்பவரை நாவறுத்து விரட்டடா, வம்புக்கு இழுப்பவரை நாவறுத்து விரட்டடா, சூழ்ச்சி கண்டு மனிதம் வென்று வெற்றி கொடியை நாட்டடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு உயர்ந்து நாளும் பெற்றிடு, ஒற்றுமையாய் வாழ்ந்து நம்மில் தமிழ் உணர்வில் வாழ்ந்திடு. நீதி நேர்மை மனதில் கொண்டு நிம்மதியாய் அன்பை தந்திடு, பாசம் பண்பு நேசம் கொண்டு தமிழினமாய் மகிழ்ந்திடு. அண்ணன் தம்பி பாசம் கொண்டு உலகம் போற்ற தழைத்திடு, அண்ணன் தம்பி பாசம் கொண்டு உலகம் போற்ற தழைத்திடு. பகைமை மறந்து நட்பு கொண்டு இணைந்த வாழ்வில் உயர்ந்திடு. அனைத்தும் பெற்று இன்பம் கண்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திடு, வீரத்தமிழன் உலகை வென்று தமிழ் கொடியை நாட்டிடு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. உண்மை உழைப்பு உன்னிடத்தில் உலக புகழில் வாழ்ந்திடு, உண்மை உழைப்பு உன்னிடத்தில் உலகம் புகழ வாழ்ந்திடு. உலகம் போற்றும் நற்செயல்கள் படைத்து இமயமாய் உயர்ந்திடு, உலகம் போற்றும் நற்செயல்கள் படைத்து இமயமாய் உயர்ந்திடு. போற்றும் உள்ளம் உலகில் உண்டு போற்றி போற்ற வென்றிடு, போற்றும் உள்ளம் உலகில் உண்டு போற்றி போற்ற வென்றிடு. தமிழர் மானம் நாளும் காக்க வீச்சருவா இடையில் வைத்திடு, தமிழர் மானம் நாளும் காக்க வீச்சருவா இடையில் வைத்திடு. தரணி புகழும் நற்செயலை, தரணி புகழும் நற்செயலை நாளும் போற்றி வாழ்ந்திடு, தரணி புகழும் நற்செயலை நாளும் போற்றி வாழ்ந்திடு. வீரத்தமிழன் வென்றுவிட்டான் வெற்றி கொடியை நாட்டிடு, நம் வீரத்தமிழன் வென்றுவிட்டான் வெற்றி கொடியை நாட்டிடு. தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டி தரணி புகழப் பாடிடு, நம் தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டி தரணி புகழப் பாடிடு. சங்கத்தமிழ் தங்கத்தமிழ், சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் தரணி கேட்க முழங்கிடு, சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் தரணி கேட்க முழங்கிடு. சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் தரணி கேட்க முழங்கிடு. வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழர்கள். வெற்றிக்கு வாய்ப்பு. நன்றி, வணக்கம். தமிழர் ஒற்றுமை பாடிட்ட கவித்திலகம். உலகம் போற்றும் நற்செயல்கள் செய்து இமயமாய் உயர்ந்திடு,
வீச்செறிவால் இடையில் கொண்டு வென்றிடு. அது வன்முறையை தூண்டல அவர், வன்முறையை தூண்டல அவர், வன்முறையை தூண்டல அவர், பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறாரு. நல்லது. தமிழர் ஒற்றுமை கவிதை பாடிய ஜிவி பரமசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாட வருகிறார், விவசாயத்தின் மேன்மை குறித்து கவிதை பாட வருகிறார் சாக்ரட்டிஸ் த கணேசன் ஐயா. புத்தகங்களை இவற்றின் மேல் நம் கவிஞருக்கு உயிர் பாசம். நூலகம் போய் ஒளிபோலும் அறிவாலே நம் மக்கள் எதிர்காலம் உருவாக்க அரிய நூல் படித்திடுவார் எந்நாளும். நீதிகள் நோயுறச் சாதியில் மானிடம் அழிந்திட பார்த்திடாத கவிஞர் இவர். நீதிமன்றத்தில் வாதாடிடுவார், நீதியை காத்திடுவார். தீமைகள் பொசுங்கிட தீயை வளர்த்திடுவார், கவிதை தீயை வளர்த்திடுவார். தேசத்தை முகம் திருப்பிடுவார். வருக வேளாண் கவிதை தருக ஐயா. இன்றைய மேடையில் தலைவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை சொன்னார். அதனுடைய வழி என்னன்னா, நிலம் எல்லாத்துக்கும் சொந்தமுங்கிறது ரைட் தான், அது ஆனால் இருக்கா? ஆனால் பின்னாடி வந்த கவிஞன், 20ஆம் நூற்றாண்டு கவிஞன், புரட்சி கவிஞன் பாரதி சொல்கிறான், காணி நிலம் வேண்டும் என்று சொன்னான். இப்போ என்னுடைய அட்வொகேஷனில் வந்தால் அதாவது பேர் என்ன, வரப்பு சண்டை, இது எனக்கு அது உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இருந்தாலும் விவசாயம் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை, அதுதான் மேன்மை. என்னுடைய கவிதையை ஆரம்பிக்கிறேன். விவசாயத்தின் மேன்மை. விவசாயத்தின் சிந்தனையின் வியர்வைகள், விவசாயத்தின் பகுப்பாய்வின் விளைச்சல்கள். அறிவு புரட்சி, வேளாண் புரட்சி, அறிவியல் புரட்சி, மனிதகுல வரலாற்றின் பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார புரட்சிகள். காலங்காலமாக சமூக புரட்சிகள், சமூக புரட்சியின் வியர்வைகள், சர்வாதிகார எதேச்சாதிகார ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளிகள், சுதந்திர விடியலுக்கு ஆரம்ப புள்ளிகள். பிடல் காஸ்ட்ரோ, செகுவேரா சுதந்திர வியர்வைகள், கியூபாவின் உலக சாதனை விடுதலை விளைச்சல்கள். ஏன் அந்த கியூபாவை சொல்கிறேன்னா, கியூபா ஒரு பெரிய அமெரிக்காவில் கரும்பு தோட்டம் இருக்கிறது, அது விவசாயம் இருக்குது. அதனால தான் என்னுடைய புரட்சியாளர்களை சொல்லியிருக்கிறேன். அறிவு புரட்சி மனிதகுல வரலாற்றில் ஞான புரட்சிகள். வேளாண் கிளர்ச்சி மனிதகுல வரலாற்றில் மாபெரும் பசுமை புரட்சிகள். சமூகத்தின் பொருளாதார புரட்சிகளுக்கு முதுகெலும்புகள். இது முக்கியம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், வள்ளுவர் போற்றும் விவசாய புரட்சி. செம்புல பெயல் நீர் போல் மண்ணில் விளையும் மாற்றங்கள், வியர்வைக்கேற்ற விளைச்சல்கள், சமூக போராட்டங்கள், காயங்கள், வரலாற்று சமூக மேன்மை விளைச்சல்கள். பசிக்கு புசிக்க வேளாண் புரட்சி, சமூக வளர்ச்சிக்கு உயிர் மூச்சு. ஆதிகால மனிதன் காய் கனிகளை ருசித்து இயற்கை வளங்களை சிந்திச்சு மாற்றியது விவசாயத்தின் பெரும் சுழற்சி. விவசாய என்ற விஞ்ஞானிகளின் வாழ்வியல் மறுமலர்ச்சி புரட்சி. ஏகாதிபத்திய வரலாற்று மோசடிக்கு பசுமை புரட்சி வரலாற்று சுழற்சி. வேர்வை சிந்தி நிலத்தை உழுது தாரை வார்த்தது வேளாண் புரட்சி. எழில்மிகு இயற்கை எழிலோட்டம், விவசாயிகளின் வாழ்வியல் உயிரோட்டம். தத்துவ பொருளிய புரட்சிக்கு நீரோட்டம். ஐயா தொல்காப்பியம். தத்துவ பொருளிய புரட்சிக்கு நீரோட்டம். தமிழின் ஐந்திணை போராட்டம், தொல்காப்பியன் மெய்யியல் அறிவியல் பூந்தோட்டம். காலமும் நேரமும் நிலத்திற்கேற்ப ஐந்திணைகள் மாற்றத்தின் அறிவியல் சிந்தனை போராட்டம். முதலெனப்படுவது நிலம் பொழுதிரண்டின் இயற்பென மொழி இயல்புணர்வுதானே. விவசாயத்தின் வெளி காலம், ஸ்பேஸ் அண்ட் டைம். தொல்காப்பியத்தின் தத்துவ கோட்பாடு. முன்னேற்றம் பகுத்தறிவின் முன்னோட்டம். விவசாயம் திறந்தவெளி பல்கலைக்கழகம்.
இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். அது காட்சி மாட்சியின் கருத்து முன்னோட்டம். காட்சி மாட்சியின் கருத்து முன்னோட்டம். உழைப்பின் வெற்றி கொண்டாட்டம். மனிதனும் மண்ணும் இரு மனங்கள் போல் இணைப்பிரியா இயற்கை போராட்டம். பல்குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பார் அழகுடை நீழலவர் என்ற வள்ளுவன் விவசாய புரட்சி. தானென்ற எதேச்சிகார ஆணவம் ஒளியட்டும், நாம் என்று சொல்வது சமத்துவம் காப்போம், உலகமெங்கும் விவசாயத்தை பெருக்குவோம், வறுமையில்லா உலகமாய் மாற்றுவோம். சரிகம பதனி தத்தடிகிடம் தத்தெடுகிற தித்தம் பொங்கலோ பொங்கல் கொண்டாட்டம். நன்றி ஐயா. விவசாய புரட்சி, பசிக்க புசிக்க வேளாண் புரட்சி பாடிட்டார். புலர்காலை பொழுதினிலே பூவிரிக்கும் வேளையிலே ஆதவனும் வெளிக்கிளம்பி ஆகாயத்தில் வந்திடும் முன்பாக கலப்பைகளை தோள் தூக்கி கடுங்குளிரை நோக்காது வயலிறங்கி ஏற்பூட்டி வடுவின்றி உழுத்திடுவார். ஓடோடி உழைத்திடுவார். ஓர் ஏர் உழவரெல்லாம் அந்திப்பகல் பாராது அயராது உழைத்திடுவார். கால நேரம் பாராமல் கடும் பசியும் பாராமல் மாடாய் உழைத்திடுவார். மனிதகுலம் காத்திடுவார். விவசாயி கூழையே குடித்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் கால்வயிறே உண்டாலும் மாசில்லாமல் காத்திடுவார். அமோக விளைச்சலினால் மாசில்லாமல் காத்திடுவார் மாநிலத்து மக்களையே. புயல் காற்று பெய்மழையில் பயிர்களுமே பெருநாசம் அடைந்திடாமல் காத்திடவே அயராமல் உழைத்திடுவார். விவசாய பெருமக்களின் வீறு மேன்மையை போற்றிடுவோம். வேளாண் பணி ஆற்றிடும் விவசாய பெருமக்கள் வறுமையில் வாட்டமுற்று வதங்கியே வாழ்ந்திடாமல் இன்பத்தில் திளைக்க வேண்டும். உயர் புகழே பெறுதல் வேண்டும். துஞ்சுதல் அறியாமல் உழைப்பையே முதன்மையாக்கி புயலாக வேலை செய்திடும் ஏழை விவசாயி என்றைக்கும் துயருற்றிடாமல் நெஞ்சில் நிம்மதியாய் வாழ்ந்திடவே வாழ்த்திடுவோம். விவசாயம் போற்றிடுவோம். அருமையான கவிதை பாடினார் சாக்ரட்டிஸ் கணேசன், தத்துவ கவிஞர் அவர். வாழ்த்து ஐயா, வாழ்க நீவீர். இறுதியாக நிறைவாக ஆறாவது கவிஞர் அவர். 5 விரல்கள், 6வது விரலாக இப்பொழுது செல்பேசியாக இருக்கிறது. 6வது விரலாக இயற்கை அழகு குறித்து கவிஞர் கனிஷ்டா ரூபன் பேச வருகிறார். நாளும் எங்கும் நானிலம் முழுதும் தென்படும் இயற்கை காட்சியை, தெவிட்டாத இன்ப காட்சியை தம் கொஞ்சு மொழி தமிழால் கவிதையில் பாட வருகிறார் கவிஞர் கனிஷ்டா ரூபன். இயற்கை அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாடிய இயற்கை. அழகின் சிரிப்புன்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாடி இருக்கிறார். மிக அற்புதமான கவிதை. இயற்கை அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாடிய இயற்கை. அழகின் சீர்பாடும் செந்நிறத்து பூ இவர். உலக தொலைக்காட்சி, வலையொலி ஊடகங்கள், இணைய வழியிலும் இயற்கையாய் பாடியும் கவியரங்கம் எதிலும் தனித்திறமை காட்டியவர். எப்போதும் தடுமாற்றம் ஏதுமில்லார். அன்றளர்ந்த மலரெனவே சிரித்து எந்த நாளும் இருப்பதற்கு பழகிவிட்ட இனிய கவிஞர் கனிஷ்டா ரூபன் அழகு கவிதை தந்திடவே வருக. இயற்கை கவிதை தந்திடவே வருக. அவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். ஐயா நடுவர் ஐயா அவர்களுக்கும் கவி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வதிலி ஐயா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை அழகு. அதிகாலை பொழுது ஆதவன் வரவு முதலாய் அந்தி வரும் நிலவு அக்கறை செல்லும் வரை அழகில் மிதக்கும் அகிலத்தின் இயற்கையை அளவிட உண்டோ அளவுகோல் இங்கே? ஆளியை முத்தமிட்டு கொண்டே ஆகாயத்திலே சுற்றி அலைகளோடு கரையேறும் அழகனென்றோ ஆதவன். ஞாயிறும் திங்களும் சந்திக்கும் பொழுதழகா, ஞாயிறுக்குள் மூழ்கி மூத்தெடுக்கும் முழு நிலவழகா. வாசங்களை தூவியே புது விடியலை வரவேற்கும் வண்ண வண்ண மொட்டுக்களின் வண்ணமும் அழகு. பகலவன் மேனி தொட பக்குவமாய் உருகி விழும் பளபளவென மின்னிடும் பனிமலையும் அழகு. வெண்பஞ்சின் காதலது வெடித்து காற்றோடு விரையுமே தேனிலவாய் விண்ணோடு. வெண்பஞ்சின் காதலது வெடித்து காற்றோடு விரையுமே தேனிலவாய் விண்ணோக்கி, அதுவும் அழகு. மண்ணோடு மோகத்திலே மயங்கிய விதையும்
மெல்லமாய் வெட்கத்தில் முளை விடுவதும் அழகு. மண்ணோடு மோகத்திலே மூழ்கி மயங்கிய விதையும் மெல்லமாய் வெட்கத்தில் முளை விடுவதும் அழகு. காற்றின் இசைக்கு ஏற்ப கவி பாடும் குயில் அழகா, கொட்டும் தேனீக்குள் சொட்டும் தேனழகா. பறவை எச்சம் பட்டு பிறக்கும் பசு முளையோர் அழகு, பட்டை சுமந்து செல்லும் பட்டுப்பூச்சியும் அழகு, ஏன் பொன் வண்டும் தான் அழகு. வானழகா, பூக்களாம் வானின் நட்சத்திரங்கள் அழகா. வானவில்லே வந்து எட்டி பார்த்து வியந்து செல்லும் வசந்த பூமி அழகா. மலையை உதறியே மண்ணை முத்தமிட்டு அருவியும் ஓர் அழகு. முதல் மழை துளியோடு மண் வீசும் வாசமும் அழகு. விடைபெறும் இரவோடு பூவை தேடும் வண்டின் நயனமும் அழகு, பேரழகு அது. வாடை காற்றோடே வருடி வரும் கதிரும் அழகு. மண்ணோ மரமோ மயிலோ மலர்களோ மயக்கிடும் அழகோ அழகென்று மண்ணில் யாவுமே எல்லாமே அழகுதான். இதில் மனித பிறப்பது மகத்தான அழகுதான். அழகாம் இயற்கையை ஆளப் பிறந்தவன் மனிதன். ஆளும் மனிதரையே ஆள்வது உளவன்றோ? அதுவன்றோ அழகின் அர்த்தம்? இயற்கை அழகுடனே இணைந்தே மனிதரெல்லாம் நன்றியோடு உழவர்க்காய் கொண்டாடும் தித்திக்கும் தைப்பொங்கல் அழகிலும் அழகு. பொங்கப்பானையுடன் பூத்தி நிற்கும் பூவை அழகு, பூவையின் பூந்தோட்டமாம் குடும்பமும் அழகு. குடும்பத்துடன் ஆர்ப்பரித்து நுனி நாவிலே பொங்கலோ பொங்கலென இடும் ஓசையும் அழகிலும் அழகு உழவரின் அழகு. மண்ணை உழும் உழவர்களைப் போல் மனங்களை உழுதிடுவோம் மனிதத்தோடு. மனித பிறப்பை அழகாக்குவோம், காப்போம் இயற்கை அழகையே. நன்றி, வணக்கம். நெருங்கி வளர்ந்துள்ள நீண்ட நெடுமரங்கள், கூவி அழைக்கின்ற குயிலினமும் மயிலினமும், தாவும் குரங்கினமும் தாண்டுகின்ற மானினமும், விரும்பியே விளையாடினும் அழகுமிகு எழிற்காடு அழகே அழகு. கிழக்கில் வானில் கிளம்புகின்ற கதிரவனும் அழகு தெரியாத இருளையெல்லாம் நீக்கி புத்தொளி பரவச் செய்திடுவான். புத்தொளி வந்ததினால் புள்ளினங்கள் ஒளி எழுப்பும் இயற்கை அழகே அழகு. அப்படியா? ஓ, புகைப்படத்துக்காகவா? ஆமா, முடிக்க போறோம். நாள் சிங்கார வானமெங்கும் சித்திரை நிலவு பெண்ணாள் சிங்கார வானமெங்கும் துகிலினில் மறைந்திடாமல் துள்ளி உலா வந்திடுவாள். இன்பத்தை வாரி இறைக்கும் இயற்கை அழகே அழகு என்று கவிஞர்கள் பல பாடினாலும் அம்மா மிக அற்புதமாக கவிதைகளை, அழகு குறித்த கவிதைகளை பாடினார்கள். அவருக்கு நன்றி. இவ்வளவு அழகு இருந்தாலும் கூட நான் அழகு என்பது என விரும்புவது, தெரிவிப்பது உழைக்கும் விவசாயியின் நெற்றி வியர்வையும் இயற்கை அழகுதான் என்று அழகோடு நாம் நிறைவு செய்வோம். அந்த உழைப்பாளியின் பயனாகத்தான் நாம் பொங்கலை கொண்டாடுகின்றோம். தித்திக்கும் தைப்பொங்கல் கவி அரங்கத்திற்கு வாய்ப்பளித்த வதிலை பிரதாபன் ஐயா உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு நேரம் நாங்கள் என்னதான் சொன்னாலும் அதை கேட்டு கைத்தட்டாமலே இருந்த உங்களுக்கும் நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். ஆஷா அரவிந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாலதி ராகவன் மும்பை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜெயா கணபதி ரைட்டர், சோஷியல் ஒர்க்கர் மும்பை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு பரத் அரவிந்த் கோஃபவுண்டர் கோல்ஃபர்ஸ் எட்ஜ் சென்னை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் வெளியிட போகின்ற சிறுகதை தொகுப்பு ஏ பொக்கே ஆஃப் எமோஷன்ஸ், ஆங்கில தொகுப்பு, ஆங்கில சிறுகதை தொகுப்பு. திருமதி ஆஷா அரவிந்த் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இங்கே கலந்து கொள்ள இயலவில்லை.
அவருக்கு பதில் அவருடைய மகன் இங்கே கலந்து கொள்கிறார். சுந்தரமுருகன் அவர்கள் நூல் வெளியிட திரு மூப்பா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய மகன் பரத் அரவிந்த் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். திருமதி ஜெயா கணபதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மாலதி ராகவன் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். கௌரவிக்கப்படுகிறார்கள். ஐயா ஒரு நிமிஷங்க. ஐயா ஒரு நிமிஷம். பொன்னாடி திரு சுந்தரமுருகன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். திருமதி ஜெயா கணபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். மாலதி ராகவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். திரு மூப்பா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். திரு பரத் அரவிந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று இதே வேளையிலே சிறப்பான நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு நடந்தது. நூலாசிரியராக இருந்த நான் ஒரு வார்த்தை கூட பேச இயலாமல் போய்விட்டது. அந்த கணக்கை முடித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கின்றேன். தற்போது நடந்து முடிந்த இந்த நூல் வெளியீட்டு விழா அம்மா ஆஷா அரவிந்த் அவர்கள் எழுதியது. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நூலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்ற புதுடெல்லி சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஐயா கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர் அண்ணன் அலிசேக் மீரான் அவர்களே, தமிழகத்திலிருந்து மும்பை வந்திருந்து ஆண்டுதோறும் நம்மை சிறப்பித்துக் கொண்டு இயக்கத்தில் ஒருவராக உணர்வுமிக்க உறவாக நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்தி வருகின்ற ஸ்ரீபாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஐயா, அன்புக்குரிய ஐயா மூப்பா என்று 2 எழுத்துக்களால் புகழடைந்த மு பாலசுப்ரமணியன் அவர்களே, இந்த வெளியிடப்பட்ட இந்த நூலினுடைய மூல நூலான நான் கற்ற பாடம் என்ற நூல் கடந்த ஜூன் மாதம் இங்கே மும்பையிலே நமது அமைப்பு நடத்திய கவியரசு கண்ணதாசன் பிறந்தநாள் விழா நிகழ்விலே ஐயா மூப்பா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்விலே வெளியிடப்பட்ட அந்த தமிழ் மூல நூல், அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து 6 மாதத்திற்குள் ஆங்கில நூலாக வடிவமைத்து அதே நூல் இங்கே அம்மா திருமதி ஆஷா அரவிந்த் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே நாம் வயதை சொல்வதிலே ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அந்த முதுமை பருவத்தை அடைந்த பிறகு எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருந்து சிறுகதைகளை எடுத்து எழுதி உறவுகளிலே கண்ட உண்மைகள், அடைந்த அனுபவங்கள், தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தரவுகள் அனைத்தையும் உள்வாங்கி எழுதப்பட்ட நான் கற்ற பாடம் என்ற நூலினை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா ஜெயா கணபதி அவர்கள் இங்கே முன்னிலை வைக்கிறார்கள். நூலினுடைய ஒரு பிரதியையும் பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தோழி
கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக அவர்கள் இருவரும் 2 குடும்பமும் ஒன்றாக இருந்து அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள் உறவுகளை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்புமிகு நல்ல ஒரு உறவுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு தோழி எழுதிய அந்த நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து 6 மாதத்திற்குள் மீண்டும் ஒரு நிகழ்வாக பொக்கே ஆஃப் எமோஷன்ஸ் என்ற பெயரிலே எழுதியிருக்கிறார்கள். நான் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், தமிழிலே வெளியான நான் கற்ற பாடம் நூலினையும் ஆங்கிலத்தில் வெளியான பொக்கே ஆஃப் எமோஷன்ஸ் என்ற நூலினையும் அணிந்துரை எழுதியிருக்கின்ற நல்வாய்ப்பு பெற்றவன் என்ற முறையிலே இந்த செய்தியை சொல்வதற்கு அம்மா ஆஷா அரவிந்த் அவர்கள் இங்கே வர இயலவில்லை என்று சொன்னால், உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்த நூல் உருவான விதம், அதற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் பல நாட்களாக மாதங்களாக திட்டமிட்டு மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மிக ஆர்வத்தோடு இருந்தார். அவருடைய திருமகன் பரத் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், நூலை பெற்று அமர்ந்திருக்கிறார். தாயார் எழுதிய அந்த படைப்பிற்கு உயிர் தருகின்ற வகையிலே பிள்ளை இங்கே அமர்ந்திருந்து அந்த நூலை பெற்று அம்மாவின் இந்த படைப்புக்கு ஊக்கமளிக்க வேண்டும், நான் இருக்கின்றேன் அம்மா, படைப்புகளை தொடருங்கள் என்று சொல்லி சென்னையிலிருந்து இங்கே வந்து அம்மாவோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை மகிழ்வோடு சந்திக்க நினைத்த அந்த தருணம் அம்மாவால் வர இயலவில்லை என்று சொன்னாலும் அவர் தமது கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல் கனடாவிலிருந்து வரக்கூடிய அம்மா ஆஷா அரவிந்த் அவர்களுடைய அண்ணன் அவர்கள் பெரிய ஒரு பொறுப்பிலே நிறுவனத்திலே இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் வர வேண்டும், அவருக்கு ஓரிரு வார்த்தைகளாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். சரி என்று சொன்னால் அவராலும் வர இயலவில்லை, நூலாசிரியராலும் வர இயலவில்லை. அப்படி ஒரு சூழல். என்ன செய்வது? எதுவும் நம்மை நினைப்பது போல் நடப்பதில்லை. சில வேளைகளிலே காலம் நம்மை அழைத்துச் செல்கின்ற வழிகளிலே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மா ஆஷா அரவிந்த் அவர்கள் மிகுந்த பெரிய நல்ல பொறுப்புகளை வகித்தவர், சிறப்பான பதவிகள் இருந்தவர். ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் சிந்தித்து படைப்புகளாக நமது எண்ணங்களை கொண்டு வர வேண்டும், உருவாக்கி அதனை உலகுக்கு வழங்க வேண்டும், நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேட்கை கொண்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது வயதில் குறைந்தவர்கள் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை கேட்கின்றேன் நான். நம் மனதிலே இருப்பதை, பார்ப்பதை, அனுபவிப்பதை, மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் உள்வாங்கி அதனை நூல்களாக தொகுத்து அது வருங்கால சந்ததிகளுக்கு கொடுத்தால்தானே நாம் வாழ்ந்ததற்கான ஒரு நமது எச்சமாக அது கருதப்படும். அது இத்தனை வயதிற்கு பிறகு அவர்கள் அதனை செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் கொண்டு அவர்களுக்கு மணிமேகலை பிரசுரம் மூலமாக இந்த நூலினை உருவாக்கி தந்து சிறப்பாக இன்று அன்றும் 6 மாதத்துக்கு முன்பே வெளியிடப்பட்ட நான் கற்ற பாடம் 6 மாதத்திற்குள் ஆங்கில நூலாக வந்திருக்கிறது என்று சொன்னால் இது எந்த மொழிகளிலும் வெளியிடத்தக்க நூல். அது அந்த சிறப்பு வாய்ந்த அந்த நூல் மிக லகுவாக எழுதியிருக்கிறார் மூலாசிரியர் இங்கே அம்மா அவர்கள் ஜெயா கணபதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிகு நிகழ்வு. இந்த நிகழ்விலே நூலாசிரியர் வரவில்லை என்று சொன்னால் அவர் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்து நமது நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. எனவே அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்வோம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்து. கவிஞர்களுக்கு ஐயா, கவியரங்கத்தில் கலந்து கொண்ட கவிஞர்கள் ஒரு நிமிடம் அருள் கூர்ந்து மேலே வந்து பொன்னாடைகள் பெற்றுக்கொண்டு மீண்டும் தங்களுடைய இருப்பிடம் செல்லும்படி அன்புடன் இருக்கின்றோம். மையப்பன், திரு கணேசன், வழக்கறிஞர் கணேசன் ஐயா அவர்கள், வெங்கட் சுப்பிரமணியன் அவர்கள், கவிஞர் கனிஷ்டா அவர்கள், இல்லை மிகச்சிறப்பாக கவிதை பாடிய பொங்கல் கவிதைகள் பாடி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா மன்றத்தினுடைய ஆலோசகர் கணேசன் ஐயாங்க, அது அங்கே நிற்கிறார், கூப்பிடுங்க. வழக்கறிஞர் கணேசன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஐயா கணேசன் அவர்கள். முனைவர் ஜி.வி. பரமசிவம் அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்து மன்றத்தினுடைய புரவலர் கவிஞர் அரியக்குடி மெய்யப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. சான்றிதழ் இங்க இருக்கா? இது மெய்யப்பன் ஐயா.
முனைவர் ஜி வி பரமசிவம் அவர்களுக்கு மண்டத்துடைய நிர்வாகக்குழு செயலாளர் பரமசிவம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மன்றத்தினுடைய பொருளாளர் கவிஞர் வெங்கட் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வெங்கட் சுப்பிரமணியன். கவிஞர் கனிஷ்டா ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சாகடிஸ் கணேசன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு மட்டுமல்ல அமைப்புக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே செயல்பட்டு வருகின்ற ஐயா வழக்கறிஞர் கணேசன் அவர்கள், சிறப்பான தத்துவ கவிஞராக பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது.